என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் உனக்கு வருகின்ற ஆபத்து உன் வீட்டிற்கு வெளியில் நிற்கின்ற ஒரு வாகனத்தினால் என்று சொல்லும் போது அதனை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான். என்ன கருப்பா சொல்கின்றாய்? வீட்டிற்கு வெளியில் நிற்கின்ற வாகனத்தில் ஆபத்தா? அது எப்படி என் வீட்டிற்கு வெளியில் நிற்கின்ற வாகனத்தினால் எனக்கு ஆபத்து என்று சொல்கின்றாய்? அப்படியானால் நான் இந்த வாகனத்தில் செல்லும் போது எங்கேயாவது விழுந்து விடுவேன் என்று நீ சொல்கிறாயா என்று கேட்கலாம். என் குழந்தையே, கருப்பன் எதையும் முழுமையாக சொல்வதற்கு முன்பாக நீயும் ஒரு முடிவை எடுக்க கூடாது. அப்படி நீ எடுக்கின்ற முடிவுக்கெல்லாம் கருப்பன் ஒரு நாளும் பொறுப்பேற்க முடியாதல்லவா? நான் தானே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். அப்படியானால் அப்பன் என்ன சொல்ல வருகிறார், என்ன சொல்ல நினைக்கின்றார் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறார் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் சொல்ல மாட்டேன். எதையுமே செய்வினையும் பில்லி சூனியம் ஏவல்கள் உன் வீட்டை வாசலையே தடுத்து நிறுத்தி அடித்து விரட்டிய இந்த கருப்பனுக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு வரக்கூடிய ஆபத்தில் எதில் வருகிறது என்று, எப்படி வருகிறது என்று? அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பல்லவா? அதனால்தான் அதில் உன்னை காப்பாற்றதான் இப்போது வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற காரணங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நின்றாலும் அப்பன் அதனை மறுக்காமல் உனக்கு தரக்கூடிய நேரம் இப்போது. ஒரு விஷயத்தில் உனக்கான தெளிவினை நான் கொடுக்க நினைக்கின்றேன். ஏனென்றால் இப்போது ஒரு விஷயத்தில் உனக்கான உண்மைகளை நான் சொல்லிவிட நினைக்கின்றேன். அப்படி என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வாகனம் என்பது எல்லோர் வீட்டிலும் நான் நிற்கின்றது. ஆனால் கருப்பன் சொல்வது, குறிப்பிட்டு சொல்வது உன்னுடைய இல்லத்திற்குள் நிற்கின்ற வாகனத்தை பற்றியதல்ல. உன்னுடைய இல்லத்தின் வெளிப்புற வாசலுக்கு வெளியே தெருவில் நின்று நீ இருக்கின்ற வாகனத்தை, வீட்டிற்கு இருக்கின்ற வாகனத்தை பற்றியது. ஒருவேளை கருப்பன் அப்படி சொல்லவில்லை, இந்த வாகனம் நான் வெளியே வைக்கவில்லை என்று என் பிள்ளை நீ சொல்வாயானால் நீ வெளியில் இருந்து பார்த்தாலே தெரியும்படி, மற்றவர் கண்களுக்கு சற்றென்று தெரிந்து கொள்ளும்படி ஒரு வாகனத்தை நிறுத்தியிருக்கிறாய் என்றால் அந்த வாகனத்தை பற்றி தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கருப்பன் சொல்வதை இனியாவது கவனமாக செவி கொடுத்து கேள். இப்படி ஒரு விஷயத்தை நான் உனக்கு நடத்தி வருவதற்கு என்ன காரணம் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்போதும் இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் போதெல்லாம் நாம் அதிலிருந்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி பல மாற்றங்களினால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முன்னேறும் போது சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் அதிகப்படியான அளவில் நம் மீது தேவையில்லாத விருப்பங்களையும் வன்மங்களையும் கொடுத்தார்கள். எந்த நேரத்திலும் நாம் எப்படியாவது கஷ்டப்படுகிறோம் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு நொடியையும் நாம் வீணாக செலவழித்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய கஷ்டங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று யோசித்து முடிக்கும் முன்பே நாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கும் நேரம் அதை எளிதாக இவர்கள் குலைத்துவிட நினைக்கின்றார்கள். அதேபோல் இந்த விஷயம் நமக்கு கிடைத்துவிட்டு அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் என் குழந்தையே, நான் என்ன சொல்கின்ற இந்த விஷயத்தை, இந்த வாகனம் நீ மிகவும் கஷ்டப்பட்டு உன்னுடைய கனவுகளை நிறைவேற்றும் விதமாக நீ வாங்கி வைத்திருக்கின்றாய். ஆனால் இதை காண்பவர்களுக்கு பொறுக்கவில்லை, இதை கண்டவர்களுக்கு அது மனதிற்குள் நிற்கவில்லை. எப்படி இவர்கள் இதையெல்லாம் வாங்கினார்கள் என்று சொல்லி உன்னுடைய அந்த வாகனத்தின் மீது இவர்கள் கண் திருஷ்டியை போட்டதோடு மட்டுமல்லாமல்
எப்போதும் இந்த சூழ்நிலையை அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள். இப்போது ஒரு அடுத்த கட்டத்தை நீ எடுத்து வைத்து விட்டாய் அல்லவா? அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தவுடன் இவர்களுக்குள் ஏற்பட்ட பொறாமை உணர்வுகளுக்கு கொண்ட அளவே இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் கொண்ட பொறாமை எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நீர் மூலமாக்கும்படி அவர்கள் எண்ணுகின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த இவர்கள் இணைக்கின்றார்கள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நீ மீண்டு வரக்கூடாது என்று சொல்லி உனக்கு மேலும் பல இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள். இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டி எண்ணி இருக்கின்ற இவர்களை நீ யார் என்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்களை அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஏனென்றால் எந்த மனிதர் எப்போது என்னவாக மாறுகிறார், எப்பேற்பட்ட சிந்தனைகள் கொள்கிறார். சில நேரங்களில் நீ முன்னேறினால் சந்தோஷப்படுகிறார்கள், சில நேரங்களில் முன்னேறினால் அதை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். நேரத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற ஒரு விஷயத்தை செய்து நீ முன்னேறிவிட்டால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. வேறு ஏதாவது விஷயங்களை செய்து நீ முன்னேறிவிட்டால் அதை கண்டு பொறுப்பதில்லை. இப்படிதான் ஒவ்வொன்றும் சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற நேரம், இது போன்ற மாற்றம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது என் குழந்தை, இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இந்த நேரம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, என்னதான் நடந்தாலும் அருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். அருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் கவனமாக கேட்டு தெரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, ஒரு விஷயத்தை நாம் கஷ்டப்பட்டமா உழைத்து சேர்த்து வாங்கினோம் என்றால் அதன் மீது எளிதாக இவர்கள் கண் வைத்து விடுவார்கள். எப்படிதான் அவர்கள் நம் மீது கண் திருஷ்டி விழுந்தால் நாம் கற்பூரத்தை ஏற்றுவதோ அல்லது மிளகாய் வெத்தல், கல் உப்பு, வெண்கடுகு போன்றவற்றை வைத்து கண் திருஷ்டியினை சுற்றி போடுகின்றோமோ அதுபோலதானே உன்னுடைய வாகனத்திற்கும் நீ கண் திருஷ்டியை சுற்ற வேண்டும். என் பிள்ளையே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீ கேட்கவில்லை என்றால் கவலை வேண்டாம், அதற்குள் உனக்கு எதுவும் ஆகாது. என் குழந்தையை, இந்த வார்த்தைகளை கேட்டு இதுதான் விஷயம் என்று தெரிந்த பிறகு நீ செய்யாமல் இருக்காதே என்றுதான் உன் அப்பா நான் சொல்கிறேன். நீ தெரிந்ததுமே அதன் பிறகு அந்த விஷயத்தை நீ செய்யாமல் இருப்பதினால் நிச்சயமாக அதன் விளைவுகளையும் என் பிள்ளை நீ அந்த நேரத்திலே சந்திக்க வேண்டும். அதனால் ஒருவேளை என் பிள்ளைக்கு அந்த விஷயம் என்னவென்று தெரியாமல் இருக்கும்போது நிச்சயமாக அதனால் உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது. இந்த நேரம் கருப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். என் குழந்தையே, அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். நீ எதை தொலைத்தாலும், எந்த விஷயத்தை இழந்தாலும் இந்த வாழ்க்கையில் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதல்லவா? நீ அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களுக்கான முன்னேற்றத்திற்கு நீ அங்கும் இங்குமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பார்கள். நீ எதனால் வேதனைப்படுகின்றாயோ, எந்த ஒரு விஷயத்தை மறக்க நினைக்கின்றாயோ, எந்த ஒரு விஷயத்தை நீ உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறார்கள், மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை சொல்லி உன்னை காயப்படுத்துவார்கள். இது போன்ற எண்ணங்களோடு கொண்டு இவர்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ எதையும் நினைத்து கலங்காதே, எதையுமே எண்ணி நீ வருந்தாதே. இனி உனக்காக என்னெல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதை அத்தனையிலும் இருந்து உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் உறுதியாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அருப்பன் இருந்து உனக்கு செய்யக்கூடிய எல்லா மாற்றங்களும் எப்போதும் உனக்கானதாக மாற வேண்டும் அல்லவா? நீ நினைத்தது எதையும், எந்த விஷயத்தை பற்றியும்
யோசித்து கலங்கி நிற்காதே. உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சரியாகவே நல்லபடியாக எப்போதும் கிடைக்க வேண்டும். தெளிவான மாற்றங்கள் இவை அத்தனையும் உனக்கு என்னாலும் கொடுக்க வேண்டும். நீ விரும்பி வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கதாக வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நீ உனக்கான வெற்றியை தேட வேண்டும். இந்த கருப்பன் சொல்வது எல்லாம் மிக பெரிய விஷயம் எல்லாம் அல்லவா? என் பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் பதில்தானே தவிர வேறு எதுவும் இல்லை. நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, முதலாவது உன்னுடைய வாகனம் வெளியில் சென்று வீட்டிற்கு வரும்போதே அதற்கு நீ கண் திருஷ்டியை சுற்றிவிட வேண்டும். குறைந்தது ஒரு கற்பூரத்தையாவது அதனை சுற்றிவிட்டு நீ உன்னுடைய வீட்டின் வாசலில் வைத்து எரித்து விட வேண்டும். அல்லது மனிதனுக்கு சுற்றுவது போல மிளகாய் வத்தலையும் கல்லுப்பையும் வைத்து சுற்றி நெருப்பில் போட்டு எரித்து விடு. அதாவது உனக்கு அப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதல்லவா? இந்த வாகனத்தின் மீது கண் திருஷ்டி விழுந்திருக்கிறது, அந்த கண் திருஷ்டியை நீக்கிவிடு என்றுதான் அப்பன் சொல்கிறேன். நீ உன்னுடைய உழைப்பு அதில் எவ்வளவு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இதில் இருந்து உன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் போது என் குழந்தை, எதற்காகவும் நீ தேவையில்லாமல் யோசிக்க கொண்டு இருக்க, தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ விட்டு விடாதே. உன்னை சுற்றி உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் இனி எப்போதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, நாம் வீட்டிற்கு வெளியில் நிற்கின்ற ஒரு பொருள் மற்றவர்கள் கண்களை உறுத்தும். நாம் வீட்டிற்குள் வைத்திருக்கிறோம், நாம் இல்லம் முழுக்க சுற்றி வந்து நாம் என்னென்ன பொருட்களை வைத்திருக்கிறோம் என்று தேடி அலைகின்ற இவர்களுக்கு மத்தியில் அவர்கள் கண்களில் எளிதாகும்படி ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதுவும் என் பிள்ளை நீ கஷ்டப்பட்டு பெற்ற ஒரு பொருளாக இருக்கிறது என்றால் அதை கண்டு அவர்கள் பொறாமைப்படுவார்கள். இருந்து விட்டார்களே, இதை எப்படி எடுத்து விட்டார்கள் என்று, எப்படி வாங்கிவிட்டார்கள் என்று பொறாமைப்படுவார்கள். அதை கண்டு அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யாமல் இருந்து விட்டோமானால் என் பிள்ளையை நீ எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். நான் சொல்கின்ற விஷயத்தை எப்போதுமே செய்து கொண்டிரு. உன் வாகனத்திற்கு கண் திருஷ்டியை சுற்றி போடுவதை நீ நிறுத்தாதே. எப்போதும் உன் வீட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் கண் திருஷ்டியை நீ சுற்றி போடுகின்றாய், அந்த நாளில் உன் வீட்டில் இருக்கின்ற வாகனத்திற்கும் நீ சுற்றி போட வேண்டும். எந்த விஷயங்கள் எல்லாம் மற்றவருடைய கண் பார்வைக்கு சென்று அவை உனக்கு வந்து சேர்கிறதோ, அப்படியானால் அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அருப்பன் என் சொல்லும்படி கேட்டுக்கொண்டு என் பிள்ளை நீ நடந்து கொண்டாலானால் அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. அருப்பன் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன். அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உண்மையை ஒருபோதும் நான் சொல்லாமல் செல்ல மாட்டேன். நடந்து முடிந்தது என்னவானாலும், நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அத்தனையிலும் இருந்து உனக்கு வேண்டிய அத்தனை வெற்றியும் நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அருப்பன் என்று நடத்தக்கூடிய விஷயம் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தின் உச்சமாக இருக்க வேண்டும். அப்பன் என்று உன்னை வழிநடத்த என் பிள்ளை இதையெல்லாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கின்ற மாற்றங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து நீ அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அப்பன் சொல்லிவிட்டேன் என்று நீ கடமைக்காக எதையும் செய்யாதே. கண் திருஷ்டி என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நீ நம்புவது உண்மை என்றால் நீ இதற்கான பல பரிகாரங்கள் அவ்வப்போது செய்வது உண்மை என்றால் உனக்கு தெரியும் அல்லவா? நிச்சயமாக பொறாமை ஒருவர் தாம் வைத்திருக்கின்ற பொருளின் மீது கொண்டாலும் நாம் வைத்திருக்கின்ற ஒரு விஷயத்தின் மீது
அவர்கள் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டாலோ நிச்சயமாக அந்த விஷயம் அவனுக்கு நிலைத்திருக்க விடாமல் இவர்கள் கந்திஷ்டியினை போடுவது ஒரு எதிர்மறையான விளைவுகளை தானே ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் ஏற்படாமல் நீ தடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இப்படி ஒரு விளைவுகள் ஏற்படுவதை தடுத்து நிறுத்திவிட்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நல்லபடியாகவே நடப்பதை நீ எப்போதும் தெரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்பு கொண்டு என் பிள்ளை இவை அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு வெற்றியையும் உறுதி பெற வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அப்பன் சொன்ன சொல்படி கேட்டு கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு எப்போதும் என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கை பயணத்தில் தொடரும் போது சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி என்பது தனிப்பட்ட ஒரு வெற்றியாக தான் இருக்கும். உனக்கான வெற்றியை உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பதாக இருக்கும். இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் தருகின்ற உண்மைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நீயும் நல்லபடியாக அத்தனை விஷயங்களையும் மாற்றிவிட தயாராக இரு. இனி எந்த நேரத்திலும் என்ன நடக்கும் என்று கலங்காமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம் கடினமான உழைப்பால் பெறக்கூடிய விஷயங்கள் பத்திரமாக பார்த்துக்கொள். நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம். இந்த கருப்பன் இருக்கும்போது என் குழந்தைக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டால், அப்படி நடக்காவிட்டாலும் நீ இந்த மனப்பக்குவத்தை அடைந்திருக்க மாட்டாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான காரணத்தை இப்போதும் நீ தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? இது போன்ற தீய செயல்கள் எல்லாம் உனக்கு செய்து உன்னை காலமாகினது நன்றாக செதுக்கி கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். நீ மிகப்பெரிய விற்சகமான உருவெடுக்க போகிறாய் என்பதையும், இப்போது அப்பாவாகிய இருந்தாலும் அப்பாவின் பிள்ளையாக இருந்தாலும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்கள் மிக விரைவாகவே வெளிவரப்போகின்ற பொறாமைக்கு ஒரு எல்லை இருக்கின்றது. உன்னுடைய பொறுமையை சோதித்தவருக்கு வெகு விரைவாகவே என் பிள்ளையின் மூலமாக ஒரு நல்ல பதிலை நான் தரப்போகின்றேன். உனக்காக வேண்டுதல் வைத்தவர் உன் இல்லத்தில் உன் தெய்வத்திடம் மனம் மகிழும்படியான, மனம் குளிரும்படியான உன் அப்பன் கருப்பன் உனக்கு நல்லதை செய்து தரப்போகிறேன் என்பதை மட்டும் நம்பிக்கொண்டே இரு. நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டிருந்தாலும் அதே நேரத்தில் இவர்கள் உனக்கு அத்தனை உதவிகளை செய்து சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, அவருக்கு உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது. என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து என் பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மைதான். உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவர்கள் மனதை மிகுந்த வேதனைக்கு தள்ளிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது. தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து இதன் மூலமாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் கூட என் பிள்ளை, நீ எப்படியாவது இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது போல் அவர்களுக்குள் ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. இனிமேல் தாமதிக்க கூடாது, இவர்களுக்கு உடனே அதனை செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போதும்
என் பிள்ளைக்கு உனக்கு தெரிய வரும் என்று, என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று, நடந்து முடிந்ததும் என்றும், என் பிள்ளை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும்? இந்த நேரத்தில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்களும் என்னுடைய இல்லத்தில் இருந்து போனவர்கள் ஆத்மாக்கள் தான் இவையெல்லாம் செய்தது. அது மட்டுமல்ல, உனக்கு நல்ல ஆசிகளையும் வணங்கிக் கொண்டு உனக்கான அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியதெல்லாம் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான். எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கிறார்கள். பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சத்திய ஊர்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். பல நல்ல விஷயங்களை அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகிறது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷங்களை கொடுக்கத்தான் வருகிறது. அதுபோலதான் உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் எப்போதும் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னவென்று என் பிள்ளை இப்போதாவது உன் அப்பன் நான் சொல்கின்றேன். இனிமேலாவது என் பிள்ளையே உன் வீட்டிற்கு இல்லத்தின் வெளியே நிற்கின்ற வாகனத்தின் மீது கந்திஷ்டிப்பட்டிருந்தால் அதற்காக நீ கற்பூரத்தையும் அல்லது கல்லுப்பாவது ஏதாவது ஒன்றையாவது கந்திஷ்டியாக நீ சுத்தி போட்டு எரித்து விட வேண்டும் என்பதை மட்டும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.